இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி சூடாகட்டும். நம்ம இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் கழுவிட்டு ஒரு டவல் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம இட்லி தட்டை வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் கூட வேண்டாம், நமக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, போதுங்க. இதுக்கு மேலே நம்ம கொலைய விட்டுறக்கூடாது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக வருங்க. இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவைக்கு. இது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வேவிச்ச உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நம்ம லைட்டாக உடஞ்சிராமல் கலந்து கொடுத்துக்கலாம். லைட்டாக கலந்து கொடுத்துக்குங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ இது நான் ஒரு வடிகட்டியில் நான் போட்டுக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவில் நமக்கு கீழே விழுந்துருங்க. பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு நமக்கு விழுகிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம கலர் மாறிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துக்கிறலாம். இப்போ சூப்பராக ஒரு அருமையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. குட்டிகளுக்கு நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.